நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, நீ எங்க முன்னால எவ்வளவு நடிச்சாலும் சரி, பொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்ல துளி கூட இடம் கிடையாது. பேசாம உன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காத. ஏன்னா உன் புருஷன் இந்த தடவை உன் கூட வரமாட்டான். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. போன வாட்டி என் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தல்ல, ஆனா நான் வெளியே வந்துட்டேன். அதனால நீ நினைச்சது நடக்கல. அதனால இந்த தடவை போய் உண்மையா கம்ப்ளைண்ட் கொடு. என்ன காரணத்தை நான் உனக்கு சொல்றேன். நான் சொல்றது உன் காதுல விழல. இங்க இருந்து போ. இப்ப போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. போ. நான் இங்க இருந்து போயிடுறேன் அத்தை, கண்டிப்பா போயிடுறேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானே. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. நீங்க சொன்ன மாதிரி என்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். ஆனா என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது அத்தை. ஏண்டி போக முடியாது? அதுன்னு நடிச்சுட்டு இருக்க. இந்த வீட்டு உப்பு தின்னுட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களையே அசிங்கப்படுத்திட்ட. இப்படி எல்லாம் சொன்னா நீ போக மாட்ட. உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத பாப்பா. வேண்டாம், தயவு செஞ்சு நடிக்காதீங்க அத்தை. எனக்கு நல்லா தெரியும் அத்தை, நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. ஆனா நான் பண்ண தப்புக்கான தண்டனைய தயவு செஞ்சு என் வயத்துல வளர குழந்தைக்கு கொடுத்துறாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ என்ன சொல்ற? ஆமா அத்தை, என் வயத்துல உங்க குடும்பத்தோட வாரிசு இருக்கு அத்தை. இன்னும் எத்தனை போய் சொல்ல போற? இன்னும் எத்தனை போயிடி? இப்ப கூட நீ உன் புத்தியை காட்டுறல. எப்படியாவது ஒண்ணு நீ காப்பாத்திக்கணும்னு கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்றியா? அம்மா, தயவு செஞ்சு உங்களை நம்பாதீங்க. இவங்க சொல்றது எல்லாமே போய் தான். எவ்வளவு போய் சொல்லிருக்காங்க. இது மட்டும் உண்மையா இருக்க போதா என்ன? நிச்சயமா எல்லாமே போய் தான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சவிதா. பொய் சொல்ற விஷயத்துல இவன் நம்பர் 1. இவளை யாருமே மிஞ்ச முடியாது. தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அம்மா மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. அப்படிப்பட்ட இவங்க என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க. இல்ல அத்தை, நான் சத்தியமா சொல்றேன் அத்தை. எனக்கும் இந்த விஷயம் முன்னாடி தெரியாது. நாங்க மூணாருக்கு போயிருந்தோம்ல, அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். நான் கர்ப்பமா இருக்கிறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி நீ சொல்றத உண்மைன்னு நம்புறது? இந்த தடவையும் எங்களை ஏமாத்த நீ பொய் தான் சொல்றேன்னு தோணுது. எல்லா தடவையும் நீ பொய் தானே சொல்லியிருக்க. பொய் ஏமாத்து வேலையை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? ஆமா அத்தை, நிறைய பொய் சொல்லிருக்க. எத்தனையோ விஷயத்துல உங்களை ஏமாத்திருக்க. ஆனா ஒண்ணு அத்தை, சந்தியாக்கா, உண்மை எது பொய் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல. இப்ப நான் சொல்றதுல உண்மைதான்க்கா. சத்தியமா இது பொய் கிடையாது. வேணும் நான் செருப்பால கூட அடிங்க. ஆனா நான் இப்ப சொல்றதெல்லாம் உண்மை. நான் உண்மையிலேயே அம்மாவாக போறேன். போதும் போதும், நிறுத்து மீனாட்சி. இதுக்கு மேல போய் சொல்லாத. இதே மாதிரி இன்னும் எத்தனை வாட்டி எங்களை நீ ஏமாத்த போற? நீங்க இப்ப ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்காக நான் மாத்திரை சாப்பிட்டதுனால தானே சொல்றீங்க.
ஆனா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க மேல இருக்கிற பயத்தினால நான் அந்த மாத்திரையை சாப்பிடுறதே விட்டுட்டேன்க்கா. இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நான் இப்போ அம்மாவாக போறேன். அப்போ இந்த மாத்திரையை சாப்பிடுறது சந்தியாக்காவா? சந்தியாக்கா, இந்த மாத்திரையை நீங்க எதுக்காக சாப்பிடுறீங்க? அந்த கிருஷ்ணன் அருள் இருந்து சீக்கிரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப பெரிய பாவம்க்கா. அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு முதல்ல ஒரு வாரிசை பெத்து கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்ல? நான் உண்மையதான் சொல்றேன் அத்தை. நான் சத்தியமா இந்த மாத்திரையை சாப்பிடுறது இல்ல. உன் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லடி, போய் மட்டும்தான். நீ என்னத்த உண்மையை சொல்ல போற? இப்படியெல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. என்ன மீனாட்சி, இந்த மாதிரி நிலைமையில ஏன் எல்லாத்தையும் உளறி கொட்டுற? தெரியாம இத வேற சொல்லிட்டனே, இப்ப என்ன பண்றது? நான் சத்தியமா எந்த பொய்யும் சொல்லல. மீனாட்சி, சவிதா, சீக்கிரமா டாக்டர் மதுக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரம் போ. நான் எங்க இருக்க? அத்தை என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா என்ன? போது நிறுத்து மீனாட்சி, இதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நிறைய பொய் சொல்லிட்டேன், அது எல்லாத்தையும் விட்டு. ஆனா இப்ப நீ உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு பொய் சொன்னா இதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னும் நேரம் இருக்கு, இப்பவாது உண்மையை சொல்ல. உண்மையிலே நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்ல இந்த விஷயத்துல உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இதுலயும் போய் சொல்றியா? நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமான பொண்ணு இல்ல. என் வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லி ஏமாத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நான் இப்ப எது சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஆனா ஒரு சில நேரத்துல எவ்வளவோ போய் சொல்றவங்க கூட உண்மைய சொல்லுவாங்க சந்தியாக்கா. என் குழந்தைய வச்சு போய் சொல்ற அளவுக்கு நான் தப்பு பண்ண மாட்டேன். உண்மை எது பொய் எதுன்னு கேட்கறதுக்கு வந்துட்டா. ஏன் நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரியல. நான் இப்ப என்ன பண்றது? இந்த குழந்தைய கருவிலே கலைச்செல்லாம் நினைச்சேன். ஆனா எப்படியோ என்ன நானே காப்பாத்திக்கிறதுக்காக நான் கர்ப்பமா இருக்கேன்னு இவங்க கிட்ட சொல்லிட்டேன். இல்லைன்னா அம்மாவும் பிள்ளையும் என்ன அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க. இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எங்க அம்மா வீட்டுல உட்காந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஐயோ மீனாட்சி, என்ன நடக்குதுங்க? இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ மீனாட்சி, என்ன நடக்குதுங்க? இப்ப நீ என்ன பண்ண போற? வாங்க டாக்டர். ஐயோ, எனக்கு வேற தலைவலியா இருக்கே. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்க மருமக மீனாட்சி பிரெக்னெண்டா இருக்காங்க. வாங்க டாக்டர். அத்தை கிட்ட நான் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டேன். ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு நினைச்சா இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். மீனாட்சி, இப்பவே உன் பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்க. அத்தை உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல போறாங்க.
அத்தை அத்தை, நம்ம வீட்டு வாசல்ல இப்ப ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. மாமா, நீங்க நீங்க தாத்தாவாக போறீங்க. என்னங்க, நீங்க பெரியப்பா, அப்புறம் நான் பெரியம்மா. அத்தை, நான் ஒத்துக்கிறேன் அத்தை. நடந்தது எல்லாமே பெரிய தப்புதான். ஆனா இந்த பெரிய சந்தோஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி பண்ண தப்ப எல்லாத்தையும் நம்ம மறந்து அவளை மன்னிக்கலாம்ல. அத்தை, அவளோட குழந்தைக்காகவாது நம்ம அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அத்தை. அத்தை, எல்லாம் எனக்கு தெரியும். நடந்த சம்பவத்தால எல்லாரை விடவும் அதிகமா வேதனைப்படுறது நீங்க தான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வேதனெல்லாம் மறந்துடும் அத்தை. உங்க பேரனும் பேர்த்தியும் உங்க மடியில விளையாடும் போது. அத்தை, நான் ஒத்துக்கிறேன் அத்தை. நடந்த எல்லாத்தையுமே நம்ம மறக்கணும்னா அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க இப்படி திரும்பி பார்க்கறதுக்கு பதிலா வருங்காலத்தை பத்தி ஒண்ணு யோசிங்க. தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது விருந்தாளிய ஏத்துக்கங்க அத்தை. அத்தை, ஒரு பொண்ணு தாயானாதான் அவளோட வாழ்க்கையை முழுமையடையும்னு சொல்லுவாங்க. அவளுக்கு வீட்டு பொறுப்புகளை பத்தியும் குடும்பத்தோட முக்கியத்துவம் பத்தியும் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க அத்தை, நம்ம மீனாட்சி கண்டிப்பா மாறிடுவா. இல்ல நீ மீனாட்சி மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எப்போ மாற மாட்டாங்க. அவ வயித்துல அந்த குழந்தை 10 மாசம் இருந்ததுன்னா அப்போ அந்த குழந்தையும் அவ மாதிரியே தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தையை நாம் எதுக்கு வரவேற்கணும்? அவ குழந்தையும் அவள மாதிரியே தான் கேவலமா இருக்கும். அப்படியெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, மீனாட்சி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. இன்னும் இந்த உலகத்துக்கே வராத அந்த குழந்தையை நம்ம திட்டவே கூடாது. உண்மையை சொல்ல போனா நீங்களும் அதுக்கு துணையா இருந்திருக்கீங்க. மீனாட்சி முதல் தடவையா பொய் சொல்லும் போது அந்த பொய்க்கு நீங்க துணை போகாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவளும் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டா. இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நடந்திருக்காது. நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன்னா அது அத்தை மேல வச்சிருக்கிற மரியாதை மட்டும் இல்ல, என் புருஷன் அவர் அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தினாலையும் தான். ஒரு புள்ள தன்னோட தாய்க்கு மரியாதை கொடுத்து பாத்துக்கிட்டா அந்த மருமகளும் அவங்க மேல மரியாதையா இருப்பா. அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. ஒரு சின்ன உயிர், அது நம்ம எல்லாரோட வாழ்க்கையை மாத்த போகுது. இந்த சந்தோஷத்தை தயவு செஞ்சு திரும்ப அனுப்பிடாதீங்க. உங்க முன்னாடி நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். மீனாட்சியை தயவு செஞ்சு நீங்க வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க.
மீனாட்சி இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். இன்னைக்கு அவ வயத்துல ஒரு உயிர் இருக்கு. அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ பண்ண தப்புக்கான தண்டனை பிறக்க போற குழந்தைக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போய் உடனே நமக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். அம்மா, இப்ப நீங்க எடுத்திருக்கிறது தப்பான முடியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மீனாட்சி மாற மாட்டாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியும்லமா? விக்ரம், மீனாட்சிக்கு என் மனசுல இப்ப இடம் இல்ல. அதே மாதிரி இந்த வீட்லயும் அவளுக்கு எந்த இடமும் இல்ல. இனிமே இந்த வீட்ல இருக்க போறது அவ வயதுல இருக்கிற குழந்தை மட்டும்தான். இந்த விஷயத்த அவகிட்டையும் சொல்லிடுங்க. இந்த வீட்ல இருக்கிறது மீனாட்சியில அவ வயதுல இருக்கிற குழந்தை மட்டும்தான். இனிமே யாரும் மீனாட்சி கிட்ட முன்ன மாதிரி இருக்க வேண்டாம். அடுத்த வாட்டி அவ ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா அவளுக்கு மன்னிப்பே கிடைக்காது. இந்தாங்க மாமா, வாய் தரங்க. நீங்க தாத்தா ஆக போறீங்க. இந்தாங்க சித்தப்பா, நீங்களும் எடுத்துக்கோங்க. பாட்டிமா, இந்தாங்க பெரியப்பா, வாழ்த்துக்கள். சந்தியா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதனாலதான் நீங்க நேத்து அவசரமா போனீங்களா? என்கிட்ட கூட எதுவுமே சொல்லல. சந்தியா, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா கிளம்பணுங்கிற அவசரத்துல முடியல. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல போய் இதை சொல்லி உங்க தூக்கத்தை கெடுக்கணுமான்னு யோசிச்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும்ல சந்தியா, நம்ம ஊர்ல இருந்து மூணாருக்கு போகணும்னா நிச்சயமா ரொம்ப நேரம் ஆகும். அதான் வேண்டான்னு விட்டேன். அப்படி எதுவும் இல்லைன்னா உங்ககிட்ட மறைச்சிருக்க மாட்டேன். சந்தியா, இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா கையாண்டீங்க. அம்மாவோட கோபத்தையும் கட்டுப்படுத்திட்டீங்க. ஒருவேளை நானா இருந்தா கூட இவ்வளவு அழகா சமாளிச்சிருக்க மாட்டேன். சந்தியா, வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பெரியவங்க எப்பவுமே சின்னவங்க பண்ண தப்ப சமாளிக்க தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல வழி காட்டுற பொறுப்பு பெரியவங்களோட தானே. அப்பதான் ஒரு குடும்பத்துல சந்தோஷம் என்னைக்கும் நீடிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த பாராட்டுறதெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்களால என் மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, ஒரு குடும்பத்தை இழந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உறவு முறைகளை கண் முன்னாடி இழந்து போறதுன்றது ரொம்ப வேதனையானது. அது தாங்கிக்கவே முடியாது. அதனால என்ன நிலைமை வந்தாலும் என் குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சத நான் பண்ணேன். அதுவும் இல்லாம ஒருத்தங்களை பாராட்டணும்னா அதுக்கு பெரிய வார்த்தை தான் சொல்லி பாராட்டணும்னு ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன சிரிப்பே போதுங்க. சந்தியா, நீ எங்க இருக்க?
பூ தொட்டில தண்ணி ஊத்த போனியா இல்ல மொத்த தோட்டத்துக்கும் தண்ணி ஊத்த போயிருக்கியா? இது பாரு, மீசை இருக்கும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு.